ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, Next.js அப்படிங்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ரியாக்ட் கான்செப்ட் வச்சு நம்மளால் ஓரளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி வெப்சைட்டை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் எக்ஸ்டெண்ட்டுக்கு நம்மளால் பண்ண முடியாது. நம்மளால் இப்போதைக்கு ஒரு ஹை லெவலில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன், யூஐ காம்பனன்ட்ஸ்லாம் வச்சு. பட் அதுக்கு மேலே அதில் பேக்அண்ட் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், அண்டு ஜென்ரலாக நம்மளோட ப்ராக்டிக்கல் யூசேஜுக்கு ரியாக்டை மட்டுமே வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அதுக்கு தான் நம்ம ரியாக்டோட ஒரு ஃப்ரேம் ஒர்க்கான Next.js அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த Next.js அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ரியாக்ட் எந்த வேலையை பார்க்குதோ அதே தான் ஃபுல் ஸ்டாக் வெப் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இதையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஏன் ரியாக்ட்டுக்கு பதிலாக நம்ம Next.js இப்போது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபுல்லி ஃபீச்சர்டு ப்ரொடக்ஷன் ரெடி அப்ளிகேஷனை நம்மளால் ரியாக்டை மட்டுமே வச்சு நம்மளால் பண்ண முடியாது. Next.js அப்படிங்கிறது ரியாக்ட் என்ன பண்ணுதோ அதே தான் பண்ண போகுது. ஏன்னா அதோட ஃப்ரேம் ஒர்க் தான் இல்லையா. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸை ரியாக்டை வச்சு தான் பில்ட் பண்ணுவோம். ஆனால் இதில் என்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இதில் ரவுட்டிங்காக இருக்கட்டும், ஆப்டிமைஸ்ட் ரெண்டரிங்காக இருக்கட்டும், டேட்டா ஃபெச்சிங்கு, தென் பண்ட்லிங், கம்பைலிங், இது எல்லாமே ரியாக்டோட இது பெட்டராகவே இருக்கும். ரியாக்டில் எந்த அளவுக்கு பண்ணோமோ அதை விட ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக ஏபிஐ காலிங்காக இருக்கட்டும், ரவுட்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே இந்தந்த ப்ராசஸஸ்லாம் Next.jsல ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ரவுட்டிங்கு, ஏபிஐ ரவுட்ஸு, ரெண்டரிங், டேட்டா ஃபெச்சிங், ஸ்டைலிங், ஆப்டிமைசேஷன் எல்லாமே. அண்ட் Next.js படிக்கிறதுக்கு நமக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்க வேண்டியது, ரியாக்ட் படிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன தெரிஞ்சிருக்கணுமோ அதே தான். ப்ரீ ரிக்வசிட்ஸ் ஆனது HTML, CSS, மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் அண்டு ரியாக்டோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ரியாக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ Next.js ரியாக்டில் தான் பில்ட் பண்ணியிருக்கோம். ரியாக்டோட ஃப்ரேம் ஒர்க் தான் அப்படிங்கிறதுனால இதோட பவர்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சர்வர் சைடு ரெண்டரிங், அதாவது சர்வர்லேருந்து அதோட பேஜை ரெண்டர் பண்ணி ப்ரௌசருக்கே அனுப்பும். நம்ம இது வரைக்கும் ரியாக்டில் பண்ணுறது எல்லாமே, ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னா இந்த பேஜை ப்ரௌசருக்கு அனுப்பி இங்கே தான் ப்ரௌசரில் தான் ரெண்டர் பண்ணுவோம் இல்லையா. பட் சர்வர் சைட்லேயே நம்மளால் Next.js யூஸ் பண்ணி பண்ணும்போது ரெண்டர் பண்ணி அதை தான் ப்ரௌசருக்கு அனுப்பும். ஸோ ஆல்ரெடி ரெண்டரான பேஜ் தான் எனக்கு ப்ரௌசருக்கு வருன்றனால எனக்கு ஈஸியாக லோட் ஆகும், வேகமாக லோட் ஆகும். அண்ட் தென் ஸ்டாட்டிக் சைட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ப்ரீபில்டு பேஜஸை நம்மளால் க்ரியேட் பண்ணி வச்சுக்க முடியும் பில்ட் டைம்லேயே. அதனால் இன்னமும் எனக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் சைட்டு யூஸ் பண்ணும்போது. தென் ஃபைல் பேஸ்ட் ரவுட்டிங் அப்படிங்கிற போது தனியாக உட்காந்து ரவுட்டிங் நம்ம டிஃபைன் பண்ணாமல் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லேயே நமக்கு VS Codeலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் எனக்கு ரவுட்டிங்குமே இதில் இருக்கும். ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி க்ரியேட் பண்ணியிருப்போமோ, ஃபைல்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுவோமோ, ஆட்டோமேட்டிக்காகவே இதில் எனக்கு ரவுட்ஸ் க்ரியேட் ஆகிடும். நம்மளாம் அதில் மேனுவலாக பண்ணணுன்றது அவசியம் இல்லை. அண்ட் ஏபிஐ ரவுட்ஸு, பில்ட்-இன் ஆப்டிமைசேஷனு அண்ட் ஃபுல் ஸ்டாக் கேப்பபிலிட்டிஸ், இது எல்லாமே இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ். இதெல்லாம் தாண்டி Next.jsோட மேஜரான ஒரு யூசேஜ் என்ன அப்படின்னா, நம்மளோட இந்த SEO அப்படிங்கிறது தான். SEO அப்படின்றது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதாவது இந்த கூகுள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, கூகுள், பிங் அந்த மாதிரியான சர்ச் இன்ஜின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த சர்ச் இன்ஜின்ஸில் நம்மளோட வெப்சைட்டை சர்ச் பண்ணும்போது முன்னாடியே வர மாதிரி, ஸ்டார்டிங்லேயே வர மாதிரி பண்ணுறது தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னு சொல்லுவாங்க. இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனை என்னால் Next.jsல தான் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். பேசிக்காக வெறும் ரியாக்ட் மட்டுமே யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமான ப்ராசஸாக இருக்கும். ஸோ இப்போது Next.js யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறது, ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போது Next.jsல ஒரு பேசிக்காக ஒரு வெப்பேஜை நம்ம க்ரியேட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல Node.js தேவைப்படும். ஸோ ப்ரீ ரிக்வசிட் இது தான். Node.js நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் நம்மளோட கம்ப்யூட்டரில். இல்லை அப்படின்னா Node.jsோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ Node.jsோட மினிமம் வெர்ஷன் 18 இருக்கணும். 18 இருந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு Next.js ஒர்க் ஆகும். அண்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் டெக்ஸ்ட் எடிட்டராக. ஸோ இதில் Next.js டுட்டோரியல்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் என்னோடய ஆப்பை க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா, Next.js ஆப்பை. இதுக்கு டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு டெர்மினலில் npx create -next app at latest இந்த கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய ப்ராம்ப்ட் வரும். இதில் ஆப்போட ப்ராஜெக்ட் நேம் என்ன வைக்கிறோம் அப்படின்னு கேட்கும். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு மை ஆப்னே இருக்கட்டும். ஸோ நான் மை ஆப்னு வச்சுட்டு இதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே ஒரு செட்டிங்ஸோடு தான் இருக்கும். இந்த டிஃபால்ட்
டைப்ஸோடு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாமா, இல்லை நம்ம வந்து இதை கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். இப்போ டிஃபால்ட்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே டைப் ஸ்கிரிப்ட், ESLint, டெய்ல்விண்ட் CSS அந்த மாதிரி எல்லாமே டிஃபால்ட்டாக அவங்களே வச்சுருப்பாங்க செட்டிங்ஸ். அந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு கஸ்டமைஸ் செட்டிங்ஸை யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேட்குறது டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதில் டைப் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் ரியாக்ட் எல்லாமே வந்து ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்துருந்தாலும் இதுக்கப்புறம் டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதே வந்து பெட்டர். ஏன் அப்படின்னா டைப் ஸ்கிரிப்ட் வந்து மோஸ்ட்லி இந்த எரர் அடிக்காமல் இருக்கும். நம்மளோட ப்ராஜெக்டில் எரர் வந்துச்சு அப்படின்னாலுமே வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு டைப் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் அப்படிங்கிறதுனால நம்ம டைப் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கும் டைப் ஸ்கிரிப்ட்டுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. சின்ன சின்ன வேர்டு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டைப் ஸ்கிரிப்ட்டுக்கு தனியாக வீடியோ போடணும் அப்படின்னாலும் அது போட்டுக்கலாம். அது ஒரு சின்ன வீடியோலேயே முடிச்சிடலாம். அது ரொம்ப ஈஸியாக மொத்த கான்செப்ட்டுமே டைப் ஸ்கிரிப்டில். ஸோ இதெல்லாம் நான் டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னால இந்த எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் எந்த இது யூஸ் பண்ணிக்க போகிறோம், எந்த லிண்டர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குது. ESLint தான் நம்ம எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதுவே இருக்கட்டும். அண்ட் ரியாக்ட் கம்பைலர் வேணும் அப்படின்னா அது வந்து இப்போதைக்கு தேவையில்லை. அது ஆப்டிமைசேஷனுக்குள்ளது. டெய்ல்விண்ட் CSS தேவையில்லை. நம்ம நார்மலாகவே CSS யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சோர்ஸ் டைரக்டரி ஃபோல்டர் நமக்கு வேணும், அதுக்குள்ளே தான் பண்ணணும்னா ஆமாம் அதே நம்ம கொடுத்துக்கலாம். ஆப் ரவுட்டர் இது ரெக்கமெண்டட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது நோ கொடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது கஸ்டமைசேஷன், ஆப்டிமைசேஷனுக்கு அதெல்லாம் நோ கொடுத்துடலாம். ஓகேவா, இது நோ கொடுத்துக்கலாம். ஓகே, ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நமக்கு ஆப் வந்து லோட் ஆகிரும், க்ரியேட் ஆகிரும். ஸோ ஆப் சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ நமக்கு ஆப்பு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ மை ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மொத்தமாக இருக்கும். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த .next, நோட் மாடியூல்ஸு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பப்ளிக் அப்படிங்கிறது உள்ளார ஃபுல்லாகவே இந்த இமேஜஸ் அந்த மாதிரி இருக்கும், காமனாக யூஸ் பண்ணுறது. அண்ட் இது வந்து வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு உள்ளது. இது ESLintோட கன்ஃபிகரேஷன் ஃபைல்ஸு, இது டைப் ஸ்கிரிப்டுக்குள்ள கன்ஃபிகரேஷன் ஃபைலு. அண்ட் இது வந்து நம்மளோட package.json உள்ளார டிபெண்டன்சிஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டோட கன்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். இதுதான் பேசிக் ஆனால் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், நமக்கு டைரக்டரி ஸ்ட்ரக்சர். பட் முக்கியமானது இந்த சோர்ஸ் ஃபோல்டர் தான். சோர்ஸ் ஃபோல்டரில் நமக்கு ஆப்னு சொல்லிட்டு உள்ளார ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் தான் நம்ம மோஸ்ட்டாக வேலை பார்க்க போகிறதே இருக்குது. நம்மளோட குளோபல் CSS அப்படிங்கிறது மொத்த வெப்பேஜுக்கு, இந்த மொத்த ஆப்புக்குமே இதுதான் குளோபலாக CSS கண்ட்ரோலு. தென் layout.tsx அப்படிங்கிறது இந்த டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் தான் நமக்கு நிறைய பேஜஸ் இருக்கு இல்லையா, மல்டிபிள் பேஜஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவோம். எப்படியும் அந்த எல்லா பேஜஸ்லேயுமே ஷேர்ட் UI காம்பனன்ட்ஸ் நான் வைக்கிறது வந்து இந்த டைப் ஸ்கிரிப்ட் பேஜ் மூலிமா தான் வச்சுருப்பேன், இந்த லேஅவுட்டுங்கிற பேஜ் மூலிமா. அண்ட் தென் இந்த page.module.css அப்படிங்கிறது இங்கே பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்மளோட ஆக்சுவலாக அந்த மெயின் ஃபைல். ரியாக்டில் எப்படி நமக்கு app.jsx இருக்குமோ அந்த மாதிரி page.tsxங்கிறது தான் இங்கே மெயின் ஃபைலு. இதுதான் வந்து நம்ம இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இங்கே மெயினாக ரன் ஆகும், வெப்சைட்டில் சர்வரில் ரன் ஆகும் எடுத்தோடனே. இதுதான் நம்மளோட மெயின் ஃபைலு. ஓகேவா, இது மூலயமா தான் மற்ற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரூட்டிங் பண்ணுவோம். இப்போது page.module.css அப்படிங்கிறது இந்த page.tsxோட மாடியூலுக்குள்ள CSS ஃபைல். ஓகேவா, இப்போது இதில் பெருசாக அவ்வளோது இருக்கு இல்லையா, இதை ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு. ஸோ ரன் பண்ணுறதுக்கு நம்மளோட ஆப் உள்ளார CD ஆப் உள்ளார போயிட்டு npm run dev கொடுத்தோம் அப்படின்னா இங்கே லோக்கல் ஹோஸ்டர் தான், Ctrl+ கிளிக்கு நமக்கு ஓப்பன் ஆகிரும். வந்துச்சா. ஸோ இவங்களோட இது டிஃபால்ட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளோட எந்த ஒரு Next.js ஆப் க்ரியேட் பண்ணாலும் இதுதான் நமக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ இதை மொத்தமாகவே தூக்கிட்டு இதில் ரிட்டர்னில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம தூக்கிடலாம். இந்த இம்போர்ட் தேவையில்லை, இந்த ரிட்டர்ன் உள்ளார இருக்கிறத எல்லாத்தையுமே தூக்கிடலாம். ஸோ உள்ளார வந்து ஒரு டிவிஷன் டேக் போட்டு இதுக்குள்ளே நம்ம டைப் பண்ணுறது தான் நம்மளோட ஃப்ரண்ட் எண்டில் இப்போ பிரிண்ட் ஆக போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு H1 டேக்கில் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்படி தான் வந்து ஒரு Next.js ஆப்பை நம்ம ரன் பண்ணுவோம்.